செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் குடுக்குற கிளாத்த வந்து வேர் பண்ணணும். இந்த சன்லேருந்து வர யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா, கிளாத் இல்லாத ஸ்கின்ல மட்டும் தான் டேமேஜ் பண்ணுமான்னா, கண்டிப்பா இல்ல. நம்ம லைட்டான ஃபேப்ரிக் போட்டிருந்தாலும் கூட, இது மாரியான யூவி ரேஸ் வந்து அந்த கிளாத்துக்குள்ள பெனிட்ரேட் ஆயி, உள்ள ஸ்கின்ன வந்து டேமேஜ் பண்ணும். நம்ம எப்படி வந்து புரொடக்ஷன் குடுக்குற கிளாத்த வந்து சூஸ் பண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் டைப். ஃபேப்ரிக் டைப் என்னவா இருக்கணும்னா, டைட் ஓவன் ஃபேப்ரிக்கா இருக்கணும். அதாவது இறுக்கமான நெய்யப்பட்ட துணியா இருக்கணும். இது மாரியான லூஸ் ஓவன் ஃபேப்ரிக்க கம்பேர் பண்ணும்போது, டைட் ஓவன் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான யூவி ரேஸ வந்து பிளாக் பண்ணும். அடுத்து ஃபேப்ரிக் கலர் பார்த்தீங்கன்னா, டார்க் ஆர் பிரைட் கலர்ஸ் இருக்கணும். இந்த லைட் கலர் கம்பேர் பண்ணும்போது இந்த டார்க் ஆர் பிரைட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான யூவி ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணும். டார்க் ஆர் பிரைட் கலர்ஸ்னா என்னென்ன சொல்லலாம்னா நேவி, பிளாக், ரெட், ராயல் ப்ளூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான யூவி ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த லைட் கலர்ஸ்னா எதை சொல்லலாம்னா ஒயிட் கலர்ஸ். இந்த லைட் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூவி ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் கூட அதிகமான யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா பெனிட்ரேட் ஆகி நம்ம வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். ஃபேப்ரிக் வெயிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி திக்கர் ஃபேப்ரிக்கான வந்து சூஸ் பண்ணுங்க. லைட் ஃபேப்ரிக்கை கம்பேர் பண்ணும்போது இது மாதிரியான திக்கர் ஃபேப்ரிக் தான் பார்த்தீங்கன்னா சன்லேருந்து வர யூவி ரேஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுக்கும்.